அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜெனரல் ஸ்டடிஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் இந்திய குடியரசுத் தலைவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்ற ஒரு டாபிக் நாம் பார்க்க போகிறோம். இந்திய குடியரசுத் தலைவர் எழுதிய புத்தகங்கள் நமக்கு எதற்காக படிக்கணும், இது எந்த வகையில் இம்பார்ட்டன்ட் என்று நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஜெனரல் ஸ்டடிஸ் பாகங்களில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் சிலபஸில் இருக்குது. அந்த குடியரசுத் தலைவராக இருந்தவர்களுடைய ஆர்டர்ஸ் கேட்பாங்க. அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர், முதல் குடியரசுத் தலைவர் யார், இரண்டாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்கிற ஆர்டர்லாம் நமக்கு கேட்பாங்க. அந்த வகையில் முக்கியமான குடியரசுத் தலைவர்கள் எழுதிய புத்தகங்களையும் நமக்கு கேள்விகளில் கேட்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் யாரெல்லாம் என்ன புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த இதில் முன்னதாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். இந்தியா டிவைடட் என்ற புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அட் த ஃபீட் ஆஃப் மகாத்மா காந்தி, சத்தியாகிரகா அட் சாம்பிரான் ஆகிய 3 புத்தகங்களை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா டிவைடட், அட் த ஃபீட் ஆஃப் மகாத்மா காந்தி, சத்தியாகிரகா அட் சாம்பிரான், இதெல்லாம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எழுதிய நூலோட உண்மை பெயர்கள், ஒரிஜினல் நேம்ஸ் ஆஃப் த புக்ஸ் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே புக்கு பேர் அப்படியே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை மொழிமாற்றம் செஞ்சு நமக்கு கேள்வியாக கேட்பாங்க. பெரும்பான்மையாக நாங்கள் ஒரிஜினல் புக்கோடைய பேர் தான் நீங்கள் படிக்கணும். ஒரிஜினல் புக்கு இந்தியா டிவைடட் என்று சொல்லலாம். இன்கேஸ் அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இந்திய பிரிவினை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் என்று கேட்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் எழுதினார்கள். அட் த ஃபீட் ஆஃப் மகாத்மா காந்தி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மகாத்மா காந்தியின் காலடியில். சாம்பிரான் சத்தியாகிரகம் என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மகாத்மா காந்தியை சாம்பிரான் சத்தியாகிரகத்தில் தான் மீட் பண்ணாரு என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் த ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஹிந்து வியூ ஆஃப் லைஃப், இந்தியன் பிலாசபி, ரீஜன் அண்ட் சொசைட்டி ஆகிய 3 புத்தகங்கள் எழுதியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று குறிப்பிடுவோம். துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இந்துவியல் பார்வையில் வாழ்க்கை என்று குறிப்பிடலாம், அல்லது இந்து தத்துவத்தின் பார்வையில் வாழ்க்கை, த ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதே வகையில் இந்திய தத்துவம், இந்தியன் பிலாசபி என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ரிலீஜன் அண்ட் சொசைட்டி என்ற ஒரு புத்தகத்தையும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் டாக்டர் ஜாகிர் ஹுசேன். டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ப்ளோயிங் ஹார்ட் ப்ளோயிங் கோல்ட் என்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ப்ளோயிங் ஹார்ட் ப்ளோயிங் கோல்ட் என்ற புத்தகம். இதை மாறும் சூழ்நிலைகள் என்று நம்ம குறிப்பிடலாம். அதாவது இது ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ப்ளோயிங் ஹார்ட் ப்ளோயிங் கோல்ட் அப்படிங்கிறது பருவநிலைகள் மாறி மாறி வரக்கூடிய சுச்சுவேஷனை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன். எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். எ ஃப்ளார் சாங் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கார். ப்ளோயிங் ஹார்ட் ப்ளோயிங் ஹோல்டு என்பது மாறும் சூழ்நிலைகள் என்று குறிப்பிடப்படுகிறது. எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் என்பது கல்வி மற்றும் தேசிய மேம்பாடு என்றும், எ ஃப்ளவர் சாங் என்பது ஒரு மலரின் பாடல் என்றும் மொழிபெயர்ப்பில் கொடுக்கலாம். அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினாவே கேட்கலாம். நெக்ஸ்ட் வி கிரி அவர்கள் எழுதிய புத்தகமாக நாம் பார்க்கக்கூடியது மை லைஃப் அண்ட் டைம்ஸ் என்று குறிப்பிடுறாரு. அப்போ எனது வாழ்க்கையும் மற்றும் காலங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் இதை மொழிபெயர்க்கலாம். அல்லது மை லைஃப் அண்ட் டைம்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டால் வி கிரி என்று நம்ம குறிப்பிடுவோம். அதே மாதிரி அவர் எழுதின மற்றொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா லேபர் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா, இந்தியன் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு புத்தகத்தையும் அவர் தான் எழுதியிருக்காரு. இந்திய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் பிரச்சனை என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ரெமினிசன்சஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் எ பிரசிடென்ட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. சார்புத்தன்மை இல்லாத ஒரு குடியரசுத் தலைவரின் நினைவலைகள் என்பது அதோடைய பெயராக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு அடுத்ததாக ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்ல ரொம்ப முக்கியமானது மை பிரசிடென்சியல் இயர். மை பிரசிடென்சியல் இயர் நமக்கு நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆர் வெங்கட்ராமன், ராமசாமி வெங்கட்ராமன் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு குடியரசுத் தலைவர் என்று நாம் குறிப்பிடலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. மை பிரசிடென்சியல் இயர், எனது குடியரசு தலைமை ஆண்டுகள் என்று குறிப்பிடலாம். எனது குடியரசு தலைவர் ஆண்டுகளை விட பொருத்தமானது எனது குடியரசு தலைமை ஆண்டுகள் தான். ஏன்னா இந்த இடத்துல பிரசிடென்சியல் என்பது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ அந்த அட்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ மை பிரசிடென்சியல் இயர் என்று நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் த ரோல் ஆஃப் பிரைவேட் மெம்பர் ஆஃப் எ பார்லிமெண்ட்.
பாராளுமன்றத்தில் தனிநபர் உறுப்பினரின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. நம்ம பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். அதில் பிரைவேட் மெம்பர் பில்லுலாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. பட் இவர் வந்து ஒரு பிரைவேட் மெம்பருடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் பிளானிங் இன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில்துறை மேம்பாட்டில் திட்டமிடலின் பங்கு என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரெலவன்ஸ் ஆஃப் காந்தி அண்ட் அதர் எஸ்ஏஸ் என்று குறிப்பிடுறாங்க. காந்தியுடன் தொடர்புடைய கட்டுரை தொகுப்புகள் என்பதையும் இவர் வந்து எழுதியிருக்காரு. ஆர் வெங்கட்ராமன் என்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடியரசுத் தலைவர். அவர் எழுதினதிலே ரொம்ப முக்கியமானது மை பிரசிடென்சியல் இயர் என்பது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் வந்து எழுதிய புத்தகம் வந்து மை பிரசிடென்சியல் இயர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் தாட் என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அப்போ மை பிரசிடென்சியில் ரெண்டு பேருமே ஒரே பேரில் புத்தகம் எழுதியிருந்தாலும் ஈவன் வந்து அந்த மை பிரசிடென்சியல் இயர்னு சொல்லிட்டு அதோட இயர் போட்டிருப்பாங்க. அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் தாட், எனது குடியரசு தலைமை ஆண்டுகள் மற்றும் இந்திய எண்ணங்கள் மீதான பார்வை என்று ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் என்ற ஒரு புத்தகம், த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் என்ற புத்தகம் வந்து மக்களாட்சி நடைமுறைகள் என்ற பெயரில் வந்து வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹாரிசான்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வியின் தொடுவானம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா என்று நம்ம குறிப்பிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஆர் நாராயணன் அவர்கள். கேஆர் நாராயணன் அவர்கள் இந்தியாவுடைய முதல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பிரசிடென்ட் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இமேஜஸ் அண்ட் இன்சைட்ஸ் என்ற புத்தகத்தை அவர் எழுதினார். இமேஜஸ் அண்ட் இன்சைட்ஸ், இன்சைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டீப் ரூட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கறது, கூராய்வு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதை வந்து நம்ம அப்படியே எக்ஸாக்டாக மொழிபெயர்க்க முடியாது. இமேஜஸ் அண்டு இன்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியாவுடைய உள்ளார்ந்த கூர்நோக்கங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்தாக நேரு அண்ட் ஹிஸ் விசன் என்ற ஒரு புத்தகம், நேரு மற்றும் அவரின் பார்வை, அவர் இலக்கு என்ற அடிப்படையில் ஒரு புத்தகம் வந்து எழுதப்பட்டது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் நாராயணன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள் என்ற பெயரில் தமிழ்லையும் வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியா 2020, இந்தியா 2020 அப்படிங்கிறதும், இக்னைட்டட் மைண்ட்ஸ் அன்லீஷிங் த பவர் வித்தின் இந்தியா என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னா துரிதப்படுத்தப்பட்ட எண்ணங்கள், பற்ற வைக்கப்பட்ட எண்ணங்கள் என்று குறிப்பிடலாம். அன்லீஷிங்னா கட்டவிழ்ப்பு என்று குறிப்பிடுறது. அப்போ கட்டவிழ்க்கப்பட்ட இந்திய ஆற்றல்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று குறிப்பிடுறோம். இதற்கு அடுத்ததாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இதற்கு அடுத்ததாக பிரணாப் முகர்ஜி அவர்கள் எழுதிய புத்தகத்தை நாம் பார்க்கலாம். பிரணாப் முகர்ஜி வந்து எழுதின புத்தகங்களில் டர்புலண்ட் இயர் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. த கொலேஷன் இயர், த டர்புலண்ட் இயர், த ட்ரமாட்டிக் டெக்கேட், த டேஸ் ஆஃப் இந்திரா காந்தி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த கொலேஷன் இயர் அப்படிங்கிறது கூட்டணி ஆண்டுகள் அல்லது கூட்டாண்மை ஆண்டுகள் என்று நீங்கள் குறிப்பிடலாம். டர்புலண்ட் இயர் என்பது குழப்பம் மிகுந்த வருடங்கள் என்று குறிப்பிடலாம். இக்கட்டான வருடங்கள் என்ற அடிப்படையில் நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி த ட்ரமாட்டிக் டெக்கேட் என்று சொல்லக்கூடிய வியப்பூட்டும் தசாப்தம் இந்திரா காந்தியின் நாட்கள், த டேஸ் ஆஃப் இந்திரா காந்தி என்ற புத்தகத்தை எழுதியவர் பிரணாப் முகர்ஜி என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எழுதிய புத்தகம் வந்து த ரிபப்ளிக்கன் எத்திக் என்ற ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஒரு குடியரசின் தர்மம் என்ற பெயரில் நமக்கு கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸோ அது வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள்லேயே அடுத்ததாக குடியரசுத் தலைவர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் பார்த்தாச்சு. இதர முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் எழுதிய புத்தகங்களையும் நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், மகாத்மா காந்தி அவர்கள் எழுதியிருக்காங்க. சத்திய சோதனை என்ற பெயரில் அது வந்து தமிழில் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மகாத்மா காந்தி அவர்களுடைய இதர நூல்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து ஸ்வராஜ் என்ற புத்தகம் மகாத்மா காந்தி எழுதியது, கீ டு ஹெல்த் என்ற புத்தகமும் இது வந்து மகாத்மா காந்தி அவர்களால் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், ஹிந்து ஸ்வராஜ், கீ டு ஹெல்த் ஆகிய புத்தகங்கள் எழுதியவர் மகாத்மா காந்தி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகமும் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற இரண்டு புத்தகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்ட ஜலமயம் ஜெயஸ்தம்பம் என்ற ஒரு இடத்தை கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் தான் ஜவஹர்லால் நேரு வந்து குறிப்பிட்டிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்தவர், மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுதந்திர போராட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எழுதிய புத்தகம் வந்து இந்தியன் ஸ்ட்ரகிள் 1920
முதல் 1922 என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. மை ட்ரூத் என்ற புத்தகத்தை எழுதியவர் சரோஜினி அம்மையார் அவர்கள். இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் என்ற அடிப்படையில், அதாவது இந்தியாவில் ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் சரோஜினி அம்மையார் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ கோல்டன் த்ரெஷோல்டு என்ற புத்தகம், இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கோல்டன் த்ரெஷோல்டு, அதுக்கப்புறம் புரோக்கன் விங், சாங்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், த ஸ்ப்ரிங் என்ற ஒரு புத்தகம். அதே மாதிரி புரோக்கன் விங், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் ஆஃப் டைம் என்ற புத்தகமும் எழுதியிருக்காங்க. த ஸ்கெப்சர் ஆஃப் ஃப்ளூட், சாங்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிய புத்தகங்கள். த ஃபெதர் ஆஃப் டான் இந்த புத்தகங்களில் அவங்க எழுதியிருக்காங்க. த ஸ்கெப்சர் ஆஃப் ஃப்ளூட், ஃபெதர் ஆஃப் டான் ஆகிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா டிவைடட் என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது குறிப்பிடத்தக்கது. குபார் இ கதீர் என்ற ஒரு புத்தகத்தையும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எழுதினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அன்ஹாப்பி இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் லாலா லஜபதி ராய். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ லாலா லஜபதி ராய் அவர்கள் எழுதிய மகிழ்ச்சியற்ற இந்தியா என்ற புத்தகம், அன்ஹாப்பி இந்தியா என்ற புத்தகம் வந்து எழுதப்பட்டது. இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் சுரண்டல் கோட்பாடு என்ற ட்ரெயின் தியரி பற்றி எழுதியிருந்தார். ஸோ அப்போ சுரண்டல் கோட்பாடு என்ற ட்ரெயின் தியரி பற்றி எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கீதா ரகசியா, ஆர்டிக் ஹோம் இன் வேதாஸ் என்பது பாலகங்காதர திலகர் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதற்கு அடுத்ததாக த இன்சைடர் என்ற புத்தகத்தை எழுதியவர் பி.வி. நரசிம்மராவ். பி.வி. நரசிம்மராவ் யாருன்னு தெரியும்? முன்னாள் பிரைம் மினிஸ்டர். 1991 எல்பிஜிலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அந்த காலகட்டங்கள், குறிப்பாக வந்து லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் காலகட்டங்களில் அவர் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மை கண்ட்ரி மை லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் எல்.கே. அத்வானி என்பது குறிப்பிடத்தக்கது. விங்ஸ் ஆஃப் ஃபயர் புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இக்னைட்டட் மைண்ட்ஸ், இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். யூ ஆர் யூனிக் இந்தியா 2020, இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட், டர்னிங் பாயிண்ட்ஸ், எ ஜர்னி த்ரூ த சேலஞ்சஸ், டார்கெட் 3 billion, மை ஜர்னி டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ், கவர்னன்ஸ் ஃபார் growth ஃபார் இந்தியா ஆகிய புத்தகங்களை வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் ஜாப்ஸ் ஃபார் அவர் மில்லியன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் வி.வி. கிரி. மை பிரசிடென்சியல் இயர் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆர். வெங்கட்ராமன் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மை ஓன் போஸ்வெல் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜஸ்டிஸ் எம் இதயத்துல்லா என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜஸ்டிஸ் எம் இதயத்துல்லாவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இருக்கு. இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக பதவியேற்றவர் என்பது எம் ஹிதயத்துல்லா அவர்களை குறிப்பிடலாம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற அடிப்படையில் எம் ஹிதயத்துல்லா அவர்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிரிசன் டைரி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்று குறிப்பிடலாம். சர்வோதயா திட்டத்தை தோற்றுவித்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்பது குறிப்பிடத்தக்கது. வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் என்ற புத்தகத்தை நீலம் சஞ்சீவ் ரெட்டி எழுதினார். இந்தியன் பிலாசபி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி இது எழுதினவர் வந்து ஐ.கே. குஜரால் அவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. இவர் குஜரால் கொள்கை என்பதை வெளியிட்டார். குஜரால் கொள்கைனா என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க? குஜரால் கொள்கை என்பது அண்டை நாடுகளுடன் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்தலுக்கு பேர் தான் குஜரால் கொள்கை என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் மை வியூ ஃப்ரம் அவுட் சைட் என்ற புத்தகத்தை எழுதியவர் பி. சிதம்பரம். அதே மாதிரியா அன்டாண்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா என்பதையும் பி. சிதம்பரம் எழுதிய புத்தகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் நெல்சன் மண்டேலா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டைரக்டா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக பியாண்ட் சர்வைவல் எமர்ஜிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி என்ற புத்தகத்தை எழுதியவர் பிரணாப் முகர்ஜி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சாகா ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்டு சாக்ரிஃபைஸ் என்ற புத்தகத்தையும் வந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் எழுதியிருக்காங்க. சேலஞ்சஸ் பிஃபோர் த நேஷன் என்பதையும் பிரணாப் முகர்ஜி எழுதியிருக்காங்க. த ட்ரமாட்டிக் டெக்கேட் த டேஸ் ஆஃப் இந்திரா காந்தி, இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், இதை எழுதியவர் பிரணாப் முகர்ஜி என்பது குறிப்பிடத்தக்கது. சேஞ்சிங் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மை அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் என்ற புத்தகத்தை மமதா பானர்ஜி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக அவர் இருக்கிறார். நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன் அண்ட் சொசைட்டி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் ஹமீத் அன்சாரி, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிட்டிசன் ஆஃப் டெல்லி மை லைஃப் மை டைம்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஷீலா தீக்ஷித்.
டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், இந்தியா அன்மேடு என்ற புத்தகத்தை எழுதியவர் யஷ்வந்த் சின்ஹா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. யஷ்வந்த் சின்ஹா ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் இருந்தவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் இருக்கு. எனினும் பிரசிடென்ட் அவர்கள் குடியரசுத் தலைவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்பது நமக்கு தேர்வுகள் அதிக அளவில் கேட்கறதுனால அதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.